கோவையில் நடைபெறவுள்ள பூத் கமிட்டி கருத்தரங்கில் கலந்து கொள்ள சென்னை நீலாங்கரையிலிருந்து தாவேக தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு கிளம்பியுள்ளார். விஜயை பார்ப்பதற்காக கோவை விமான நிலையத்தில் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, இன்று நடைபெறவிருக்கக்கூடிய அந்த முதல் பூத் கமிட்டி குழு அப்படின்றது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? லாவண்யா, தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி பூத் கமிட்டி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு நிர்வாகி, அதாவது செயலாளர் என்ற முறையில் ஒரு நிர்வாகியை நியமித்தார்கள். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் 69,000 பூத் கமிட்டிக்கு 69,000 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை 5 மண்டலங்களாக பிரித்து அந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறார்கள். குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. விஜய் தலைமையில் முதல் கட்டமாக கோவையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான அந்த கருத்தரங்கம் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்கள் நடைபெறுகிறது. அதில் முதல் நாளான இன்று சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 7,500 பூத் கமிட்டி நிர்வாகிகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக தான் அந்த கட்சியுடைய தலைவரான விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து சென்னை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக கோவை விமான நிலையம் வந்தடைகிறார். அவர் சுமார் 10 மணி முதல் 10:30 மணிக்குள் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாகவே கோவை விமான நிலையத்தில் விஜயை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர் அங்கு குழுமி இருக்கிறார்கள். ஏர்போர்ட்டும் மூடப்பட்டிருக்கு. அதாவது அந்த உள்ளே அனுமதிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக அளவு தொண்டர்கள் அங்கு குழும்பி இருக்கிறார்கள். இந்த மாநாடு, அந்த கருத்தரங்கம் என்பது இன்று மாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. 3 மணி நேரம் நடைபெறுகிறது. 6 மணி வரை நடைபெறுகிறது. இதில் விஜய் இறுதியாக பேசுவார் என்று தெரிவிக்கிறார்கள். அவர் பேசுவது லைவ் அவுட் மூலமாக பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இந்த கல்லூரி, அதாவது கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சரவணம்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் தான் அந்த வளாகத்தில் இந்த கருத்தரங்கமானது நடைபெற இருக்கிறது. நிகழ்ச்சி 3 மணிக்கு தொடங்கினாலும் விஜய் 10:30 மணிக்கு முன்பாக கோவை வந்தடைவார். அவர் அங்கிருந்து நேராக ஹோட்டலுக்கு சென்று அங்கு ஓய்வெடுத்துவிட்டு 2 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வர இருக்கிறார். அவருக்கு வழியில் வரவேற்பு கொடுப்பதற்காகவும் கட்சி தொண்டர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.